கருத்துரை பகுதிக்கு அன்புடன் வரவேற்கிறோம். ஆமா, 26 வருட நம்பிக்கை, லட்சக்கணக்கான சந்தோஷ திருமணங்கள். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான். நிறைய கேள்விகள் வந்திருக்கு. முதல் கேள்வி திரிணாமுல் காங்கிரஸ்ல இருந்து ஆரம்பிக்கலாமா? ஆரம்பிச்சிரும். இன்னைக்கு பெரிய அளவுல பேசப்பட்டு இருக்கிறது அந்த கட்சியை பத்தி தான். ஏன்னா தேர்தலுக்கு பிறகு அந்த கட்சி இருக்குமா இல்லையா அப்படிங்கிற ஒரு நிலைமை இப்ப அங்க போய்கிட்டு இருக்கு. கட்சியை காப்பாத்திடுவாங்களா மம்தா பானர்ஜி? அது அவங்க கையில தான் இருக்கு. பட் அவங்க கையில மட்டும் இல்ல, அமித்ஷா கையிலயும் இருக்குங்கிற மாதிரி தான் இருக்கு. ஏன்னா பிஜேபியும் இதுல கேம் விளையாடுறாங்கிற மாதிரி இருக்கு. திரிணாமுல் காங்கிரஸ் இனி என்ன ஆகும், அவங்க எதிர்காலம் எப்படி இருக்கும்னு டீட்டெயிலா பேசுங்கன்னு விக்னேஷ்ங்கிற நேர் கேட்டிருக்காரு. திரிணாமுல் காங்கிரஸ் அவங்க காங்கிரஸ்ல இருந்து வெளியே வந்ததுக்கு அப்புறம் மம்தா ஆரம்பிச்ச ஒரு கட்சி தான். நிறைய போராட்டங்கள் அப்ப இருந்த சிபிஎம் கவர்மெண்ட்டுக்கு எதிராக நடத்தி மக்கள் மத்தியில ஒரு பெரிய ஒரு அதிர்வலையை கிரியேட் பண்ணி தான் அவங்க ஒரு லீடரா அங்க மாறி இருந்தாங்க. 2011 அந்த கட்சி ஆட்சிக்கு வந்துச்சு. இப்போ மேற்கு வங்கத்தை பொறுத்தவரையும் ஒரு பொலிட்டிக்கல் சென்டிமெண்ட் ஒன்று இருக்கு. கடந்த ஒரு 50 ஆண்டுகளா அது அங்க அப்படியே தான் இருக்கு. என்னன்னா 1977 முதல் முறையா காங்கிரஸ் ஆட்சியில இருந்து இறங்குறாங்க. சிபிஎம் ஆட்சியில வராங்க. அதுக்கப்புறம் 34 ஆண்டுகள் அவங்களே ஆட்சியில இருந்தாங்க. காங்கிரஸால அதுக்கப்புறம் ஆட்சிக்கே வர முடியல. 2011 மம்தா பானர்ஜியோட திரிணாமுல் காங்கிரஸ் ஜெயிச்சு அவங்க ஆட்சிக்கு வராங்க. அதுக்கப்புறம் 15 வருஷம் அவங்க தான் ஆட்சியில இருக்கிறாங்க. சிபிஎம்மால திரும்ப வரவும் முடியல. இதுல என்னன்னா, வர முடியலங்கிறத விட அந்த கட்சி காங்கிரஸ் அப்ப சிபிஎம் கிட்ட தோத்ததுக்கு அப்புறம் ரொம்ப சுருங்கிருச்சு. ஆமா, அதுக்கு மம்தாவும் ஒரு காரணம். ஆமா, அந்த குறி வச்ச இந்த கம்யூனிஸ்ட் கட்சிகளை ஒடுக்குனாங்க. நிறைய வன்முறைகள் அவங்க நிகழ்த்தப்பட்டுச்சு அப்படின்லாம் சொன்னாங்க. ஆமா, இது அதே மாதிரி சிபிஎம்மும் இப்ப சுருங்கி போய் தான் இருக்கு மம்தா வந்ததுக்கு அப்புறம். ஸோ ஒரு தடவை ஆட்சியில இருந்து இறங்கிட்டாங்கன்னா அவங்க திரும்ப வர முடியாது. அந்த கட்சி ரொம்ப சின்னதாயிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சென்டிமெண்ட் ஒரு 50 ஆண்டுகளா இருக்கு. அதே சென்டிமெண்ட் இவங்களுக்கு நடந்துகிட்டு இருக்குங்கிற மாதிரி அங்க உள்ளவங்க சொல்றாங்க. ஏன்னா 15 வருஷம் ஆட்சிக்கு பிறகு பாஜக 208 இடங்கள்ல ஜெயிச்சிருந்தாங்க. அதுல மம்தா நிறைய குற்றச்சாட்டுகளையும் வச்சாங்க. 170 தொகுதியில நிறைய வேலை பார்த்துருக்காங்க, நிறைய மோசடிகள் நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இங்கே ஆட்சியில இருந்த இதுக்கு முன்னாடி தேர்தலுக்கு முன்னாடி ஆட்சியில இருந்த ஸ்டாலின் தலைமையிலான திமுக அரசோ இல்ல பினராயி விஜயன் தலைமையிலான கேரளா அரசோ எஸ்ஐஆருக்கு எதிராக பெரிய குற்றச்சாட்டுகளை வைக்கல அந்த ப்ராசஸ் நடந்தப்ப. ஆனா மம்தா தொடர்ச்சியா அந்த குற்றச்சாட்டை வச்சுக்கிட்டே இருந்தாங்க. எங்களுக்கு வாக்களிக்கிறவங்கள நீக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கு பிஜேபி என்ன சொன்னாங்கன்னா, இஸ்லாமியர்கள் நிறைய பேர் வங்கதேசத்துல இருந்து இங்க வந்திருக்காங்க, அவங்களதான் நீக்குறாங்கிற மாதிரி அவங்க ஒரு விஷயம் சொல்ல, இந்த எஸ்ஐஆர் ஒட்டி எலெக்ஷன் கமிஷன் ஒட்டி நிறைய பிரச்சனைகள் போச்சு. இன்னொன்னு என்னன்னா, நீ சொன்னால இங்க தமிழ்நாட்டுல பெருசா அது ரொம்ப இதாகல, அங்க ரொம்ப பிரச்சனையாச்சு அப்படின்னு. இங்க தேர்தல் ஆணையம் ஒரு சிம்பிளான ப்ரொசீஜர்ல அதை செஞ்சு முடிச்சுட்டாங்க. அங்க அவங்க அதை காம்ப்ளெக்ஸ் பண்ணி நிறைய ஃபில்ட்ரேஷனை கொண்டு வந்ததுனாலதான் நிறைய பேரை அந்த ஓட்டர் லிஸ்ட்ல சேர்க்க முடியாம நீக்க வேண்டிய சிச்சுவேஷன் ஏற்பட்டுச்சு. கடைசி வரைக்குமே நிறைய பேர் கியூல நின்று இருந்தாங்க எங்க பேரை சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பா. ஏன்னா அந்த எஸ்ஐஆர்ல பேர் நீக்கப்பட்ட ஒருத்தர் கூட இப்ப காங்கிரஸ்ல ஜெயிச்சு எம்எல்ஏ ஆயிருக்காரு பேரை சேர்த்து. இன்னும் சொல்ல போனோம்னா அங்க எஸ்ஐஆர் மேற்பார்வை பார்த்த வரைக்கும் அவங்க பதவியெல்லாம் கொடுத்துருக்காங்க. இப்போ பிஜேபி கவர்மெண்ட். சந்தேகம் வருமா வராது? ஆமா, செஞ்சு கொடுத்ததுக்கு நன்றிங்கிற மாதிரி ஒரு பதவி கொடுக்கறதுங்கிறது அதுதான் மம்தாவும் சொல்றாங்க. ஸோ அவங்க 80 இடத்துல தான் ஜெயிச்சாங்க. எங்களோட வெற்றி 170 தொகுதிகளை திருடப்பட்டிருக்குங்கிற மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க. ஸோ வெற்றியை அவங்க ஏத்துக்கல, பிஜேபியோட வெற்றியை. இந்த நேரத்துல தான் ஒரு சில பாஜக தலைவர்கள் எங்க பக்கம் 60 பேர் பேசிட்டு இருக்காங்க, 70 பேர் பேசிட்டு இருக்காங்க திரிணாமுல் காங்கிரஸ்ல இருந்து, எம்பிக்கள் நிறைய பேர் வரப்போறாங்க அப்படின்னு ஒரு ஹிண்ட் மாதிரி அப்பப்போ கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க. ஒரு கட்டத்துல பார்த்தா கட்சிக்குள்ள ஒரு பெரிய பிளவு ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறது வெளிப்படையாவே தெரிஞ்சுது. ஏன்னா முதல் கூட்டம் மம்தா பானர்ஜி எம்எல்ஏக்கள் கூட்டத்தை கூட்டியிருக்காங்க. அவங்களால எம்எல்ஏவா கூட ஜெயிக்க முடியல. அப்படிங்கும்போது நம்ம ஒரு ஆளை தேர்ந்தெடுக்கலாங்கிற மாதிரி அவங்க ஒரு ஆளை கை காட்ட அதை ஏத்துக்கல. அவங்க இவர்தான் சட்டமன்ற குழு தலைவரா இருப்பாரு அப்படின்னு சொல்லும் போது அதை நாங்க ஏத்துக்க முடியாது அப்படின்னு சொல்றாங்க. மம்தா எம்எல்ஏ இருந்தாங்க, இந்த பிரச்சனையே வந்திருக்காது. அப்பயும் வேற வழியா ஏதாவது பண்ணிருப்பாங்க. சோ ஓகே, இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வந்தது. அதுக்கு அடுத்த கூட்டத்துல பார்க்கும்போது ஆட்கள் கம்மியானாங்க. 3வது கூட்டத்துல தான் 60 பேர் ஆப்சென்ட் ஆயிருக்காங்க. 20 பேர் மட்டும்தான் மம்தா கூப்பிட்டதை சொல்லிட்டு அங்க வந்திருக்காங்க. அவங்க எல்லாம் எங்களுக்கு சொந்த வேலை அது மாதிரி சொல்லிட்டு வராம தவிர்த்துட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் தான் கட்சி உடைஞ்சிருச்சுங்கிறது அவங்களுக்கே தெரிய வந்திருக்கு. மம்தாவே ஒரு வீடியோல ஓப்பனா கட்சியை உடைக்க சதி நடக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ரொம்ப சோகமாவே அதை பதிவும் பண்ணியிருந்தாங்க.
இதுல என்னன்னா நிறைய தலைவர்கள் வந்து போலீஸை வச்சு மிரட்டி அவங்கள வந்து பாஜக வந்து ஒரு கேம் விளையாடுறாங்க. தலைவர்கள் வேணா மிரண்டு அந்த பக்கம் போகலாம், என்ன வேணா நடக்கலாம், ஆனா தொண்டர்கள் என் கூட தான் இருப்பாங்க, நான் கட்சியை திரும்ப மீட்டெடுப்பேன் அப்படின்லாம் பேசியிருந்தாங்க. இதுக்கிடையில என்ன நடந்திருக்குன்னா, ரித்தப்ரதா பானர்ஜி அப்படிங்கிற ஒரு திரிணாமுல் எம்எல்ஏவும் அதே மாதிரி சந்தீபன் சாஹாங்கிற எம்எல்ஏவும் தனியா கூட்டங்கள்லாம் நடத்துறாங்க, அவங்க பக்கம் எம்எல்ஏக்களை இழுக்கிறாங்கிற மாதிரி செய்திகள் வந்தோன்னா அவங்க 2 பேரையும் கட்சியை விட்டு நீக்கிட்டாங்க மம்தா. இதுக்கப்புறம் தான் வந்து அவர் வந்து அந்த ரித்தப்ரதா பானர்ஜி அவர் என் பக்கம் தான் நிறைய எம்எல்ஏக்கள் இருக்காங்க, 58 எம்எல்ஏக்கள் இருக்காங்க அப்படின்னு சொல்லி சைன் வாங்கிட்டு போய் அவரு சபாநாயகர்கிட்ட கொடுத்துருக்காரு. கிட்டத்தட்ட அதிமுகல இங்க நம்ம ஆட்சி மாற்றம் நடந்தோன்னா பார்த்ததோட பெங்கால் ரீமேக் இது. ஸோ அது வந்து அங்க நடந்தது. அங்க போனோம்னா சபாநாயகரும் அங்கீகரிச்சுட்டாரு, இவர் தான் சட்டமன்ற குழு தலைவர் அந்த ரித்தப்ரதா பானர்ஜி தான் அப்படின்னு வந்து அங்கீகரிச்ச போதே இதுக்கு பின்னாடி பாஜக இருக்குங்கிறத திரிணாமுல் காங்கிரஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா வந்து சொல்ல ஆரம்பிச்சாங்க. ஏன்னா கட்சியோட தலைவர் அவங்க தான் நிறுவனர், அவங்க இருக்கும் போதே நீங்க மகாராஷ்டிரால தேசியவாத காங்கிரஸுக்கும் உங்களை ஆதரிச்ச சிவசேனா அந்த சிண்டே தரப்புக்கும் என்ன பண்ணீங்களோ அதை தான் இங்கேயும் பண்றீங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. இதுல வந்து பாஜக மட்டும் இருக்கா அப்படின்னு கேட்டா அதுக்கு மம்தா மேலேயும் சில அதிருப்திகளும் இருந்திருக்கு, நிர்வாகிகளுக்கு வந்து இருந்திருக்கு. என்ன காரணம் அப்படின்னா அபிஷேக் பானர்ஜிக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. அபிஷேக் பானர்ஜியை விட மூத்த தலைவர்கள்லாம் வந்து ஓரம் கட்டப்பட்டிருக்காங்க. அவர் கூட்டிட்டு வந்த ஐபேக் அந்த நிறுவனம் சொல்றவங்களுக்கு சீட்டு கொடுக்கறது, அவங்க சொல்றதை கேட்கறது, இதனாலதான் நம்ம தோத்துட்டோம் அப்படிங்கிற மாதிரி நம்ம ரூட் லெவல்ல போய் பார்க்கல மக்களை அப்படிங்கிற மாதிரி ஒரு குற்றச்சாட்டை வச்சிருக்காங்க. உண்மை, அந்த ஐபேக்குடைய அந்த தலைவர் வந்து எவ்வளவு தூரம் முக்கியம்னா அவர் வீட்டுல இடி ரைடு போற அளவுக்கு வந்து அவரு இந்த அரசியல்ல ரொம்ப முக்கியமான ரோல் பிளே பண்ணிருக்காரு. இடி ரைடு போடுறாங்கிறதோட இடி ரைடு நடந்துட்டு இருக்கும் போதே மம்தா உள்ள போய் ஃபைல்ஸ் எல்லாம் தூக்கிட்டு வர வந்தாங்க. அந்த அளவுக்கு முக்கியமான ஒரு ஆளா அவர் ரோல் பிளே பண்ணிருக்காரு. ஆமா, அதுல வந்து பிரச்சனைகள் இருந்திருக்கு நிர்வாகிகளுக்கு ஆரம்பத்துல இருந்தே. அபிஷேக் பானர்ஜியை ஏத்துக்கிறதுக்கும் அவங்களுக்கு வந்து மனசு இல்லாம இருந்திருக்கு. ஆனா வந்து தன்னோட மருமகனை அவங்க முன்னிறுத்தி இருக்காங்க. முதல் கூட்டத்திலேயே கலந்துகிட்ட சில எம்எல்ஏக்கள் வந்து என்ன சொல்றாங்கன்னா, எல்லாரும் நாங்க போனோம் முதல் கூட்டத்துக்கு, நீங்க எந்திரிச்சு நின்று எல்லாருக்கும் அபிஷேக் பானர்ஜியை நாங்க ஆதரிக்கிறோம் அப்படின்னு வந்து சொல்லுங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. பட் அதுவே நிறைய பேருக்கு அதிருப்தி ஆனதுனாலதான் அடுத்தடுத்த கூட்டங்கள்ல ஆள் வரதே கம்மியா இருக்கு. இந்த இடைப்பட்ட நேரத்துல பிஜேபி ஒரு கேம் விளையாண்ட மாதிரிதான் தெரியுது. ஏன்னா டைரக்டா அவங்கள கட்சிக்குள்ளேயும் சேர்த்துக்க முடியாது இப்போதைக்கு, ஏன்னா ஊழல் கட்சி, அவங்களாம் ஊழல் பண்ணவங்க எல்லாம் சொல்லிட்டோம். அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி கட்சியை உடைச்சு மகாராஷ்டிரால என்ன பண்ணமோ அந்த மாதிரி பண்ணலாங்கிற ஒரு பிளான் பாஜக கிட்ட இருக்க மாதிரி தான் தெரியுது. இந்த ரித்தப்ரதா பானர்ஜி அவர் வந்து ஜால்ரா தான் அடிக்க போறாரு எதிர்கட்சி தலைவர்னு சொல்லிட்டு நீங்க வேணா பாருங்கன்னு இப்பவே மம்தாவோட தொண்டர்கள் சொல்றாங்க. சோ அதெல்லாம் நமக்கு போக போக தான் தெரியும். பிஜேபி எது வேணா பண்ணலாம். ஏன்னா இப்ப பிஜேபியினுடைய சிஎம்ஆ மேற்குவங்கத்துல இருக்கிறவர் ஒரு காலத்துல வந்து மம்தாவோட ரைட் ஹேண்டா இருந்தவர், அவர் தான் வந்து மம்தாக்கு அடுத்து இருப்பாரு அப்படின்லாம் எதிர்பார்க்கப்பட்டவர். அங்க போய் சிஎம் ஆனாரு. அந்த மாதிரி எது வேணா வந்து பிஜேபி ட்ரை பண்ணுவாங்க அப்படிங்கறதா இன்னைக்கு நிலவரம். சோ இந்த கட்சியோட எதிர்காலம் அப்படிங்கறது திரும்ப மீட்டெடுக்கிறது, இந்த உடைஞ்சு போன கட்சியை ஒட்ட வைக்கிறதெல்லாம் கொஞ்சம் சிரமம் தான். ஏன்னா மத்தியிலையும் பவர்ஃபுல்லா இருக்கிறாங்க, மாநிலத்திலயும் ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கு பிஜேபி. ரொம்ப வேற பேசிட்டாங்க மம்தா. ஆமா, அதை தாண்டி அவங்க வந்து இந்த கட்சியை திரும்ப எதிர்காலம் என்ன ஆகும் அப்படின்னா வந்து மேபி அவங்க சில அதிரடியான கம்பேக்ஸ் எல்லாம் கொடுக்கக்கூடியவங்க தான். ஆட்சியில இருந்த போது கொடுத்துருக்காங்க, பட் இப்போ எப்படி கொடுப்பாங்க அப்படிங்கறதெல்லாம் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். அபிஷேக் பானர்ஜி வந்து பெரிய நம்பிக்கையும் பெறல அங்க. அப்படிங்கும்போது அடுத்து அந்த கட்சியை அவர் எடுத்துட்டு போற மாதிரி இருந்தா அது வளருமா அப்படிங்கறதெல்லாம் ஒரு பெரிய கேள்விதான். பட் இதுக்கெல்லாம் போக போக தான் பதில் தெரியும். நான் நோட் பண்ண இந்த வாரிசுகள் இருக்கிற கட்சிகள்லாம் அடுத்தடுத்து இந்த மாதிரி சிவசேனா, இப்போ வந்து மேற்கு வங்கத்துல மம்தா பானர்ஜி கட்சி, ஆனா திமுக மட்டும் அப்படி வந்து இது வரைக்கும் நடக்கல. ஏதோ ஒரு வச்சிருக்காங்க. அங்க காங்கிரஸ்லயும் அப்படிதான், இன்னும் வந்து அவங்க கண்ட்ரோல்ல தான் இருக்கு. காங்கிரஸ் ஆனா பலவாரா உடஞ்சிருக்கு. தேசியவாத காங்கிரஸ், திரிணாமுல் காங்கிரஸ்லாம் அதுல இருந்து வந்ததுதான். பட் திமுகல ஒரு மாதிரி ஒரு ஸ்ட்ராங் ஹோல்டா இப்போ வரையும் வச்சிருக்காரு உதயநிதி. போக போக தெரியும் அவர் எதிர்கட்சி தலைவரா எப்படி செயல்படுறாரு, அதெல்லாம் ஒட்டி தான் இருக்கு. மோகன் பிரபாகரன்றவர் வந்து ஒரு கேள்வி கேட்டிருக்காரு, இஸ்ரேல் கிட்ட அணு ஆயுதம் இருக்கா இல்லையா அப்படின்னு கேட்டிருக்காரு. ஏன்னா ஈரானை தொடர்ச்சியா சொல்லிட்டே இருப்பாங்க அணு ஆயுதம் வச்சிருக்காங்கன்னு, இவங்க கிட்ட இருக்கா இல்லையா? ஆமா, ஃபர்ஸ்ட் வந்து ஈரானை இவ்வளவு தூரம் குற்றச்சாட்டு வைக்கிறாங்கல்ல, ஈரான் வந்து எவ்வளவு தூரம் வந்து கொஞ்சம் வெளிப்படையாக இருந்தாங்க அப்படிங்கிறத பாத்துருணும். ஏன்னா 2016 ஒபாமா அப்போ அதிபராக இருந்த போது ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில JCPOA அப்படின்னு ஒரு ஒப்பந்தம் கையெழுத்தாகுது. அதன் அடிப்படையில ஈரான் வந்து அவங்க கிட்ட என்ன அணுசக்தி திட்டம் இருக்கு, எவ்வளவு யுரேனியம் வச்சிருக்காங்க அப்படிங்கறது எல்லாம் வெளிப்படையாக சொல்லணும். அது ஒரு கட்டத்துக்கு மேல நீங்க ஆயுதம் மாத்துறதுக்கான அந்த செறிவூட்டலை நீங்க செய்யக்கூடாது அப்படிங்கிற விதிமுறைகள்லாம் இருக்கு. இதையெல்லாம் தாண்டி
IAEA, அதாவது இன்டர்நேஷனல் அட்டாமிக் எனர்ஜி ஏஜென்சி, அந்த ஏஜென்சி வந்து ஐநாவினுடைய ஒரு அமைப்பு. அவங்க வந்து ஈரான்குள்ள போய் அணுசக்தி திட்டத்துல என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கறத கண்காணிக்க அனுமதிக்கிறோம் அப்படிங்கறதெல்லாம் போட்டுதான் ஒபாமா அந்த அக்ரிமெண்ட்டை கொண்டு வந்தாரு. ஈரானும் போட்டாங்க. அதுக்கு பதிலாக அமெரிக்கா நிறைய பொருளாதார தடைகள் எல்லாம் நீக்கினாங்க. சுமூகமா போயிட்டு இருந்துச்சு. டொனால்ட் ட்ரம்ப் வந்தாரு, அந்த அக்ரிமெண்ட்ல இருந்து நாங்க வெளியேறோம், அது வந்து ஒரு மோசமான அக்ரிமெண்ட் சொல்லி வெளியேறினார். ஈரான் அதுக்கப்புறமாக தான் அவங்களுடைய யுரேனியத்தை செறிவூட்டப்பட்ட ஆரம்பிச்சாங்க அதிகமா. ஆனா இப்பவுமே கூட அது ஆயுதமாக உருவாக்குற அளவுக்கு செறிவூட்டல அப்படின்னு IAEAவே ஒரு ரிப்போர்ட் வந்து கடந்த வருஷம் கொடுத்தாங்க. சோ அந்த அளவுக்கு ஈரான் வந்து முடிஞ்ச அளவுக்கு அவங்களால டிரான்ஸ்பரண்டா இருந்திருக்காங்க. ஈரான் திரும்ப திரும்ப சொல்றது, நாங்க அணுசக்தி வந்து பயன்படுத்துறது எங்களுடைய மின்சார தேவைக்கு, மக்கள் தேவைக்கு தான் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா இப்ப வந்து டேட்டா சென்டர்லாம் வருது, AI டேட்டா சென்டர்லாம் வருது, அதெல்லாம் வந்து ஜிகாவாட் கணக்குல வந்து மின்சாரம் தேவைப்படுதுன்னு சொல்லும் போது, நம்ம அந்த காம்படிஷன்ல நாங்களும் இருந்தா தானே எங்களுக்கு வந்து மின்சாரம் தேவைப்படும். சோ அதை நாங்க ஈடுகட்டணும் அப்படின்னா எங்களுக்கு அணுசக்தி தேவை அப்படின்னு ஈரான் நிக்கிறாங்க. இப்போ இஸ்ரேல் பக்கம் வரும்போது இஸ்ரேல் கிட்ட அணுசக்தி இருக்கு அப்படிங்கிறத உலக நாடுகள் எல்லாருமே நம்புறாங்க. ஈவன் அமெரிக்கா உட்பட. சமீபத்துல அமெரிக்கானுடைய ஸ்டேட் செக்ரட்டரி மார்க்கோ ரூபியோ அவர் வந்து ஒரு கங்கிரஷனல் ஹியரிங் சொல்லி பொது வெளியில கேமரா முன்னாடி பேசுவாங்க. அதாவது எதிர்கட்சி எம்பிக்கெல்லாம் கேள்வி கேட்கும்போது பேசும்போது இஸ்ரேல் கிட்ட வந்து அணு ஆயுதம் இருக்கு அப்படிங்கிறத உலகமே நம்புது. இருக்கலாம். ஆனா அதை பத்தி நாங்க அவங்க கிட்ட கேட்கறது கிடையாது. ஏன்னா நமக்கு இடையில இருக்கிற உறவு அப்படிப்பட்ட உறவு, அதன் அடிப்படையில நாங்க கேட்கறது இல்ல. அவங்களும் வந்து இது வரைக்கும் வெளிப்படைய எதையுமே சொல்லல அப்படின்னு ரொம்ப கேஷுவலா கடந்து போயிரு. ஒரு பக்கம் இவ்வளவு தூரம் டிரான்ஸ்பரண்டா இருக்கிற, எங்களுக்கு ஆயுதம் தயாரிக்கிற நோக்கம் இல்லைன்னு சொல்ற ஈரான் அணு ஆயுதம் வச்சிருக்க, அணுசக்தி திட்டம் வச்சிருக்க கூடாது அப்படின்னு சொல்ற அமெரிக்கா அணு ஆயுதத்தை பத்தி எதையுமே சொல்லாத இஸ்ரேல வந்து அனுமதிக்கிறாங்க அப்படிங்கிறது இருக்குல்ல, இதுதான் வந்து பிரச்சனைக்கான முக்கியமான காரணமா இருக்கு. ஆமா, இன்னொன்னு இஸ்ரேலை பொறுத்த வரைக்கும் அவங்க லட்சக்கணக்கான உயிர்களை கொன்று வேற குவிச்சிருக்காங்க. அணு ஆயுதம் எடுக்காம இருக்க ஆயுதங்களை வச்சே காசால பண்ணியிருக்காங்க, லெபனான்ல பண்ணியிருக்காங்கும் போது அவங்க கிட்ட அணு ஆயுதம் இருந்தா அது இன்னும் எவ்வளவு பெரிய ஆபத்து இந்த உலகத்துக்குங்கிறது தான். பட் அதை பத்தி எல்லாம் அமெரிக்கா கேட்க மாட்டாங்க. ஆமா, கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட அணு ஆயுதங்கள் அவங்க ஏவுகணைகள் வந்து வச்சிருக்காங்க அப்படிங்கிறது தகவலா இருக்கு. அவங்களும் வந்து பூமிக்கு அடியில வச்சிருக்காங்க அப்படின்னு தான் சொல்றாங்க. அமெரிக்கா கொடுக்குற சப்போர்ட், அவங்களுக்கு அங்க இந்த யூதர்களுக்கு சர்வதேச அளவுல இருக்கிற லாபி, கிட்டத்தட்ட இன்னைக்கு இருக்கிற முக்கியமான பெரிய பெரிய நிறுவனங்கள் எல்லாம் வந்து அவங்களோட தான். பெரிய ஜெயன்ஸ் நிறுவனம்லாம் அவங்கள தான். ஸோ அதை வச்சு அவங்களுக்கு வந்து அமெரிக்க அரசாங்கத்துல பெரிய அளவுல லாபி பண்ண முடியுது. ஸோ அந்த ஆதரவு வந்து இஸ்ரேலுக்கு கிடைக்குது அப்படிங்கறதுனால இந்த மாதிரியான விஷயங்களை எல்லாம் அவங்க ரகசியமா பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு இப்போ வரைக்கும் நம்பப்படுது. ஆனா அவங்களுக்கு வந்து ஈரான் தான் ஆபத்துன்றாங்க, இஸ்ரேல் ஆபத்து இல்லைங்கிறாங்க. இஸ்ரேலால பல நாடுகளுக்கும் ஆபத்து இருந்திருக்கு, நம்ம கடந்த காலங்களில் பார்த்திருக்கோம். கரெக்ட். ஒரு வருஷத்துல மட்டுமே கிட்டத்தட்ட 7 நாடுகள் மேல தாக்குதல் நடத்தின ஒரே நாடு அப்படின்னா அது இஸ்ரேல் தான். ராஜேஷ் எக்ஸ்போர்ட்ஸ் பண்ண ஸ்கேம் பத்தி டீட்டெயிலா பேசுங்க கமெண்ட் ஷோலன்னு சொல்லிட்டு ஹரிஹரன்கிற நேயர் கேட்டிருக்காரு. ஏன்னா இந்த ராஜேஷ் எக்ஸ்போர்ட்ஸ் வந்து ஒரு பெரிய ஸ்கேம் தான் பண்ணியிருக்க மாதிரி செபியோட தரவுகள்லாம் வச்சு பார்க்கும்போது இருக்குது. இந்த ராஜேஷ் மேத்தா, ஏற்கனவே ஹர்ஷத் மேத்தா நம்ம பார்த்துருக்கோம், பிக் புல். அவர் வந்து பெரிய ஸ்கேம், கிட்டத்தட்ட 5000 கோடி வரையும் அவர் அதில் உள்ள பேங்கிங் சிஸ்டம்ல உள்ள லூப் ஹோல்ஸ் வச்சு பயங்கரமாக கொள்ளையடிச்சு அது வந்து வெப் சீரிஸா படமா எல்லாமும் வந்திருக்கு. ஸோ இன்னொரு மேத்தா வந்து ராஜேஷ் மேத்தா, அவர் தான் வந்து இப்போ சிக்கியிருக்காரு. செபி வந்து, அதாவது பங்குச்சந்தையை ஒழுங்குபடுத்துகிற அந்த ஒழுங்குமுறை ஆணையமான செபி வந்து இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, அவர் இதில் வந்து பல சந்தேகங்கள் இருக்குது அவர் கணக்கு காட்டியிருக்கிறதுல. அதுவும் குறிப்பாக 2021 அந்த நிதியாண்டுலேருந்து 2025 நிதியாண்டுக்குள்ள 15.15 லட்சம் கோடி, அதாவது 15 லட்சம் கோடிக்கும் அதிகமான தொகையை வந்து அவங்க வந்து ஒழுங்கா கணக்கு காட்டல, அதுல பல சந்தேகங்கள் வருதுன்னு சொல்றாங்க. 15 லட்சம் கோடி இந்தியாவுக்கு ஒரு 5-6 வருஷத்துக்கு பட்ஜெட் போட்டுடலாம். ஆமா, இதுல வந்து டோட்டல் ரெவன்யூ அவங்க காட்டினதுல 99.8% மேல சந்தேகம் இருக்கதாகவும் செபி சொல்லியிருக்காங்க. உண்மையிலே இந்த அளவுக்கு ரெவன்யூ வந்ததா, இல்ல ரெவன்யூவை கூட காட்டி ஏத்தி இறக்கி காட்டி அவங்க வந்து பங்குச்சந்தையில நிறைய பங்குகளை வாங்குவாங்கன்னு சொல்லி ஸ்கேம் பண்ணிருக்காங்கிறது தான் இப்போ குற்றச்சாட்டு. இவ்வளவு வருமானம் வருது, கம்பெனி இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு, முதலீடு பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அப்படின்னு அந்த மாதிரியான ஒரு ஏமாற்று வேலை இதுங்கிறதுக்கு விசாரணையை வந்து தொடங்கியிருக்கோம்னு செபி சொல்லியிருக்காங்க. இது செபியா வந்து கண்டுபிடிக்கல. ஏன்னா இவங்க இவ்வளவு பெரிய ரெவென்யூ காட்டியிருக்காங்க அப்படிங்கும்போது செபி வந்து அதுல எந்த இதுவும் அவங்க ஒழுங்குமுறை ஆணையம் கண்காணிச்ச மாதிரி தெரியல. சரி, அதுல உள்ள ஒரு ஷேர் ஹோல்டர் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் தான் அவங்க வந்து இதை பார்க்கும்போது இதுல வந்து சந்தேகங்கள் இருந்தது வந்து தெரிய வந்திருக்கு. இதனால வந்து ராஜேஷ் மேத்தா அந்த
நிறுவனத்தோட நிறுவனர் அவர் வந்து சேர்மன் வந்து எந்த இதுலேயும் செக்யூரிட்டிஸில் எந்த அக்சஸும் பண்ணக்கூடாது, அவர் பை பண்ணக்கூடாது, செல் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு தடை விதிச்சிருக்கிறாங்க. அடுத்த உத்தரவு வர வரையும் இது தொடருங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ ராஜேஷ் எக்ஸ்போர்ட்ஸ் வந்து இதை வந்து டினை பண்ணியிருக்காங்க, நாங்கள் அந்த மாதிரிலாம் பண்ணலை, இப்பயே அவங்க வந்து ஒரு எவிடன்ஸ்லாம் காட்டலங்கும் போது அவங்க வந்து இப்போதான் அறிக்கை கொடுத்துருக்காங்க, அதை விசாரிக்கட்டும், எங்கள் பக்கம் தப்பு இல்லைங்கிற மாதிரி அவங்களும் ஒரு அறிக்கை கொடுத்துருக்காங்க. இந்த ராஜேஷ் எக்ஸ்போர்ட்ஸ் யார் அப்படின்னா அவங்க வந்து கோல்டை வந்து ரிஃபைன் பண்ணி அதை ஜுவல்லரியாகவும் மாற்றி ஹோல்சேலாக விற்கிறவங்க. எக்ஸ்போர்ட்ஸ் அதிகமாக வெளிநாடுகளுக்கு கோல்டு ஜுவல்லரி எக்ஸ்போர்ட் பண்ணுற நிறுவனம் தான் இந்த ராஜேஷ் மேத்தாவோட ராஜேஷ் எக்ஸ்போர்ட்ஸு. 1980களில் இவர் வந்து ராஜேஷ் மேத்தா வந்து 1964 பெங்களூரில் பிறந்திருக்காரு. இவருக்கு குஜராத் தான் பூர்வீகம், ஹர்ஷத் மேத்தா மாதிரி அப்படின்னு வந்து சொல்றாங்க. இல்ல அது எப்படி குஜராத்ல இருந்தே வராங்கல்ல, குஜராத்ல இருந்து வந்து பெங்களூர்ல பிறந்து அவங்க வந்து ஒரு ஜுவல்லரி, அந்த சில்வர் ஜுவல்லரி, கோல்டு ஜுவல்லரின்னு சின்ன சின்ன பிஸ்னஸ் அவங்க அப்பா வந்து பண்ணிட்டு இருந்ததாகவும், அதை வந்து அவரோட பிரதர் பிரசாந்த் மேத்தா அவரோட சேர்ந்து ஒரு கம்பெனியாவே ஆரம்பிச்சதாகவும் சொல்றாங்க. 89ல ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் வந்து அது ஒரு 94லாம் கிட்டத்தட்ட பெரிய கம்பெனியாவே மாத்திட்டாங்க அப்படின்னு வந்து சொல்றாங்க. அப்புறம் இந்தியாவிலே அதிகமாக கோல்டு எக்ஸ்போர்ட் பண்றது, இந்த மாதிரியான நிறைய சாதனைகளை அந்த ராஜேஷ் எக்ஸ்போர்ட்ஸ் வந்து பண்ணிட்டே இருந்திருக்காங்க. 2015 சுவிட்சர்லாண்டில் உள்ள அந்த ப்ரீஷியஸான மெட்டல்ஸ்லாம் ரிஃபைன் பண்ணுற ஒரு வல்காம்பி அப்படிங்கிற அந்த நிறுவனத்தை வந்து இந்த ராஜேஷ் எக்ஸ்போர்ட்ஸ் நிறுவனம் அக்வயர் பண்ணி வாங்கிடுறாங்க. கிட்டத்தட்ட 3800 கோடிக்கு மேலே செலவழித்து அதை வாங்கியிருக்காங்க. ஸோ குளோபலாகவும் ஒரு பெரிய ஒரு நிறுவனமாக இந்த ராஜேஷ் எக்ஸ்போர்ட்ஸ் வந்து அப்போ தான் மாறியிருக்காங்க. இதுக்கப்புறம் தான் இந்த ஸ்கேம் எல்லாம் வந்து நடந்திருக்கு. 2021-25 காலகட்டத்தில் நடந்திருக்கதா சொல்கிறாங்க. இதில் பெரிய அதிர்ச்சியான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த இதில் வந்து நம்ம எல்ஐசி நிறுவனம் 10.8% வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது காங்கிரஸ் வந்து கையில் எடுத்திருக்காங்க. இந்த மாதிரியான ஒரு நிறுவனத்தில் பண்ணியிருக்கிறது மக்களோட பணம் பாதுகாப்பாக இருக்குமா அப்படிங்கிற கேள்வியெல்லாம் வந்து முன் வச்சிருக்காங்க. ஸோ அதோட அதிர்ச்சிகரமான ஒரு விஷயம் என்னன்னா, குஜராத்ல இருக்கிற ஒரு கம்பெனி, இவ்வளவு பெரிய கம்பெனி, பிரதமர் மோடியினுடைய ஸ்டேட்டு, அதானி அம்பானி மாதிரி, அங்கதான் அம்பானி அங்கதான் பேர்பட்ட ஒரு நிறுவனத்தின் மேல செபி விசாரணை நடத்துறாங்கன்னு இருக்குல்ல, ஆச்சரியமா இருக்கு. விசாரணை தானே நடத்துறாங்க, என்ன முடிவு சொல்றாங்கிறதுல இருக்கு. ஆனா இவர் அதிகமா லைம் லைட்லயும் வரல, அதானி அளவோ இல்ல அம்பானி அளவோ வந்து வரல. அதானியே வந்து மோடி வந்து பிரதமரான பிறகுதான் அவரே வெளிச்சத்துக்கு வந்தாரு. அவரோட பிஸ்னஸ்லாம் பல மடங்கு உயர்ந்துச்சு. அதுலேயே நிறைய சந்தேகங்களை காங்கிரஸ் கட்சி வந்து எழுப்புனாங்க. ஸோ இப்போ ராஜேஷ் மேத்தான் திடீர்னு ஒருத்தர் வந்து 15 லட்சம் கோடிக்கு மேலே ஒரு ஃபேக்கான ரெவன்யூ காட்டியிருக்காரா அப்படிங்கிற விசாரணைலாம் நடக்குது. அது பேட்டர்ன் ஒரே மாதிரி இருக்கு. அம்பானி அதானிக்கு வந்து எப்படி கதை இருந்துச்சோ, சின்ன லெவலில் ஆரம்பிச்சு பெருசா இருந்து இன்னைக்கு பிரம்மாண்டமாக வளர்ந்த மாதிரி, அதே மாதிரி இந்த ராஜேஷ் எக்ஸ்பிரஸனுடைய கதையும் இருக்கு. ஆமாம் இருக்கு. பட் விசாரிச்சுக்கிட்டு இருக்கோம்னு சொல்கிறாங்க. நியாயமாக விசாரிக்கணும். இன்னொரு பக்கம் ஷேர் எல்லாம் வந்து இவங்க இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க எல்ஐசிங்கும் போது அது மக்களும் ஒரு சின்ன பதற்றத்தை உண்டாக்கலாம். ஸோ அதை பற்றின தெளிவை வந்து செபி கொடுக்கணும். பட் இப்போ ராஜேஷ் மேத்தா தரப்பு மறுக்கிறாங்க. பார்ப்போம், இதுல விசாரிக்க ஒரு பக்கம் பெட்ரோல் டீசல் விலை ஏறுது, அத்தியாவசிய பொருள் விலை ஏறுது, கேஸ் கிடைக்க மாட்டேங்குதுன்னு சாமானிய மக்களுடைய வாழ்க்கை இப்படி இருக்க 15 லட்சம் கோடி அப்படிங்கிறது சாதாரணமா இருக்கு. அது ஒரு வேற உலகம் போல இருக்கு. ஆமா, ஹர்ஷத் மேத்தா மாதிரி இவரும் ஏதோ பெருசா பண்ணியிருக்காரா என்னங்கிறது தெரிய வரும் இனிமேதான். ஸோ இதுதான் ராஜேஷ் மேத்தாவோட கதை. ஓகே, இந்த வாரம் வந்து விரிவாவே 3 கேள்விகளுக்கு பதில் சொல்லியிருக்கோம். உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறோம். அடுத்த கேள்விகள் இருந்தாலும் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அடுத்த நிகழ்ச்சியில பார்க்கலாம். நன்றி. 26 வருட நம்பிக்கை, லட்சக்கணக்கான சந்தோஷ திருமணங்கள். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான்.